காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடாது, என்னுடைய முழுவதும் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி, என் ஆத்மாவும் சாரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சாரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி அர்ப்பணிக்கிறவங்களை வாயிலை திறந்து சத்தமாய் அர்ப்பணிங்க. என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாரும் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாரும் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானேன்,
ஆழத்துல இருந்து சொல்லுங்க. களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வானை விடும், என்னை எந்நாளும் நடத்திடும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வானை விடும், என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். நம்ம ஒரு குயவன் கையில இருக்க களிமண்ணை போல தான் இருக்கிறோம். அவருடைய கையில நம்ம களிமண்ணை போல இருக்கிறோம். அவருக்கு சித்தத்தை போல நம்ம வணையறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை செய்யறாருன்னா அந்த பாத்திரம் எதற்காக உபயோகப்படும் என்று அவனுக்கு தெரியும். அந்த குயவனுக்கு தெரியும் எதற்காக பயன்படுத்தணும் என்பது. நீங்க என்னைக்கு சொல்ல போயிருங்க, நீங்க என்கிட்ட என்ன தகுதியை பார்க்கிறீங்களோப்பா அதன்படி என்னை வணையுங்க. ஒரு சிறிய காரியமா இருந்தாலும் பெரிய ஊழியமா இருந்தாலும் எந்த ஒரு காரியத்திற்கு நீங்க என்னை வணையறதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அதன்படி எங்களுக்கு செய்யுங்கப்பா. எங்களுடைய தகுதியை பார்த்து நீங்க செய்யுங்கப்பா. நான் எதற்கு தகுதியா இருக்கிறேன், எதற்கு பாத்திரமா இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு என்னை பயன்படுத்தத்தக்கதாய் ஒரு பாத்திரமாய் வணையுங்க. நான் ஃபுல்லா உங்க கையில கொடுத்துட்டேன்பா. நான் ஏன் இஷ்டம் போல நான் நடக்க மாட்டேன், உங்க சித்தத்தை போலதான் நான் நடப்பேன். அந்த மரியாள்கிட்ட சொல்றாரு, மார்த்தாள்கிட்ட சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. ஆமென். அதை தான் நம்ம பாடணும். தப்பாமல் உம் பாதம் நான் எப்போதும் இருக்கணும். மரியாளை போல நல்ல பங்கை நம்ம தெரிந்தெடுக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுதேவா நான் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க அர்ப்பணிக்கிறது வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த தகுதியா இருக்கிறீங்கன்னு நீங்க காண்றது தான் ஆண்டவர் சொல்றார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, முழு கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்துறது என்றாலே சரண்டர் பண்றதுன்ற அர்த்தம். இனி என்னால எதுவுமே இல்லப்பா உங்க சித்தம் என்று சொல்றது தான் கரங்களை உயர்த்துகிறதுக்கு அர்த்தம். கரங்களை முழுவதுமாய் முழு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. எத்தனை பேர் உணர்ந்து ஆராதிக்க போறீங்க? ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே
தெய்வம் நீரே, நீர் மாத்திரமே நீரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஒருவரும் சேரக்கூடாத, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே இயேசுவே. ஒருவரும் ஆமென் கூடாத ஒளியில் நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் நீரே பரிசுத்த தெய்வம் இயேசுவே. நீரே பரிசுத்த தெய்வம் நீரே, நீர் மாத்திரமே தெய்வமே நீரே, நீர் மாத்திரமே. பரிசுத்தர் சொல்லுங்கள், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீரே, நீரே நீர் மாத்திரமே தெய்வமே நீரே. ஹalleluya இயேசுவே, நீர் மாத்திரமே பரிசுத்தர் இயேசுவே, நீர் மாத்திரமே. எல்லாரும் தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். வாயை திறந்து, வாயை திறந்து ஆமென் ஆமென். கீழே கையை தட்டுறது மனுஷனுக்கு, ஆமென். தலைக்கு மேல உயர்த்தி கைகளை தட்டுவது வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஓ சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு. அவரை பணிந்து கொள்ளத்தான், அவரை ஆராதிப்பதற்காகத்தான் இந்த இடத்திலே நாம் ஒரு மனதோடு கூடி வந்திருக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளை இணைந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை இன்னும் சத்தமாய் ஆர்ப்பரிப்போடு ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரத்தில், நீதிமான்களுடைய சபைகளில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிப்போடு அல்லேலூயா என்று சொல்லி தேவாதி தேவனை உயர்த்துவோம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், உலகத்தை படைத்தவர், சர்வ வியாபி. அவரே உயர்ந்தவர், அவரே சிறந்தவர். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே என்று சொல்லுங்கள், பரிசுத்தரே, படைத்தவரே, படைத்தவரே. கைகளை உயர்த்தி ஆராதிப்போமா? ஆராதனை ஆராதனை. இரட்சகரே, இரட்சகரே, எங்கள் இயேசு ராஜா, இயேசுநாதா. ஆராதிப்போம், ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அடைக்கலமே, எங்கள் அதிசயமே, அதிசயமே. ஆராதனை ஆராதனை. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, உம்முடைய தாழ் பணிகிறோம். எங்கள் சிரத்தை தாழ்த்தி, எங்கள் சிரங்களை தாழ்த்தி உம்முடைய தாழ் பணிகிறோம். பரலோக ஆராதனையில் 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் வணக்கமாய் விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தங்களுடைய கிரீடங்களை கழற்றினார்கள். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நாங்கள் எங்களுக்கு இருக்கிற கிரீடங்களை கழற்றுகிறோம், எங்களுக்கு இருக்கிற பெருமைகளை கழற்றுகிறோம்,
எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே உலக ஞானத்தை கலற்றுகிறோம், எங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துகளை கலற்றுகிறோம். எல்லாவற்றையும் இந்த ஆராதனையில உம்மை ஆராதிக்கும் போது நாங்கள் ஆண்டவர் கலற்றி கீழே வைக்கிறோம். பெருமையோடு, அகந்தையோடு, ஆண்டவர் மேட்டிமையோடு உம்மை ஆராதிக்க முடியாத ஆண்டவரே, தாழ்மை குணத்தை நாங்கள் தரித்துக் கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், தாழ்மையாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய மேட்டிமை, என்னுடைய பெருமை, என்னுடைய அகந்தை, என்னுடைய உங்களுக்கு விருப்பம் இல்லாத எல்லா காரியத்தையும் நான் கலற்ற ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஜாதி பெருமை ஆண்டவரே, என்னுடைய அழகுங்கிற பெருமை எல்லாவற்றையும் கலற்ற நான் ஒப்பு கொடுக்கிறேன். பணம் என்கிற பெருமை எல்லாவற்றையும் நான் கலற்றி வைக்க விரும்புகிறேன். என்னை தாழ்த்துகிறேன். என் இருதயத்திலிருந்து நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் என் இருதயத்திலிருந்து உம்மை நான் உயர்த்துகிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுயா, இயேசுவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பிதாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இயேசுயா, இயேசுயா. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய செயல்களை ஆசீர்வதிக்கும்படி 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. எங்களுடைய பிரயாணங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, வேலை காரியங்களை ஆசீர்வதிங்க, பிசினஸ் ஆசீர்வதிங்க. கேளுங்க பார்க்கலாம். இந்த வாரம் நாங்கள் போக வேண்டிய பாதை கர்த்தர் எங்களுக்கு காட்டி தரலுங்க. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தில் யாருக்கு எந்த பலவீனங்களும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெளிநாடுகளில், வெளியூர்களில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். அப்படியே நம்முடைய சபையில ஆராதிக்கிற அருமையான சகோதரி பெலிண்டா, கனியப்பட்டணத்தை சார்ந்தவர்கள், அவருடைய மகனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சைக்காக இருக்கிறார்கள். எல்லாரும் அப்படி 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனைக்கு பிறகு கூட நீங்க வீட்டில் இருக்கும்போது இந்த ஜபத்திற்கு நீங்க ஜபம் பண்ணணும். அந்த பிள்ளை, அந்த மகன் மருத்துவமனையில் திரும்ப வரும்போது பரிபூரண சுகத்தோடு வரணும். மருந்து மாத்திரைகள் அல்ல, நாம் ஆராதிக்கிற இயேசு அவனை விடுவிக்க வேண்டும். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அந்த வாலிப தம்பிய சாட்சியா எங்க சபையில நிறுத்துங்க. ஆமென், ஆமென். அவனுடைய கால்கள் ஊழியம் செய்யும், அவனுடைய கால்கள் கர்த்தருக்காக நிற்கும். எல்லா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, பிள்ளையை கர்த்தர் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவன், எங்கள் சபையை சார்ந்தவன், ஆண்டவரே எங்களோடு ஆராதிக்க வேண்டியவன். ஆமென். எல்லா 2 கரங்களை உயர்த்தி பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஆண்டவர் இரத்த நாளங்களுக்குள்ளாக, முதுகு தண்டுல, ஆண்டவர் கால் பகுதியில உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். எலும்பு மஜ்ஜைகளில் ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கரம் பாய்ந்து செல்லட்டும். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நரம்புகளுக்குள்ளாக, சதைகளுக்குள்ளாக ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். இந்த வருஷத்துல எங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன்னுடைய வயது வால வயது போலாகிறது எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இந்த வியாதி வருவதற்கு முன்பாக அவன் எப்படி ஆக்டிவோடு, அவன் எப்படி ஆண்டவரே பலனோடு இருந்தானோ அதே பலனை மறுபடியும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக என் தேவன் இப்பொழுதே பிள்ளைக்கு மேல வல்லமை ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதை குறித்து பாரத்தோடு இருக்கிற பெற்றோரை கர்த்தர் பலப்படுத்த ஸ்தோத்திரம். குடும்பமா இந்த சபையில உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை சொல்லி ஜெபிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Thank you master, thank you Jesus. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆமென். தகப்பனே, அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி ஒரு விசை இந்திய தேசத்துல நாம் வாழுகிற பகுதிகள் எந்த அழிவுகளும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கணும். ஆமென். மழையின் தீவிரம் சில நேரத்துல இனி வரும் என்று சொல்லப்படுகிறது. இவைகளினால பாதிப்பு வரக்கூடாது ஆண்டவரே. ஆசீர்வாதமான மழை எங்களுக்கு வேண்டும். தொழில் நஷ்டப்படுற அளவுல எங்களுக்கு எந்த மழையும் வேண்டாம்.
காற்று வேண்டாம். அண்ட் ஆசீர்வாதமான சூழ்நிலை காலநிலை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே சொல்லிருங்க, எங்க தேசத்தை ரட்சிங்க அப்பான்னு சொல்லிருங்க. ஆமென். எங்கள் மாவட்டம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் மக்களுக்குள்ள வரட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எங்கள் தேசம் சுதந்தரிக்கட்டும். ஆண்டவரோடு நாம் பேசுகிற நேரம். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதுக்கெல்லாம் ஜெபிக்க ஞாபகப்படுத்துறாரோ, குறிப்பாக உங்க தனிப்பட்ட தேவைகளுக்காக, உங்கள் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக, உங்களுடைய சரீர சுகத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய பலனுக்காக எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பார்க்கலாம். கர்த்தருடைய கிருபை இந்த இடத்துல இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது என்கிற உணர்வோடு எல்லாரும் இருதயத்திலிருந்து வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், இயேசுவே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப தர முடியும் அல்லவா? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவர் வாக்கு மாறாதவர் அல்லவா? அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் அல்லவா? எல்லாரும் வாய் திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஏசப்பா என் வாழ்க்கையில் இருக்கிற கடன்கள் மாறி நான் ஆண்டவரே சமாதானத்தோடு வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. என் சரீர பலவீனங்கள் மாறி ஆண்டவரே ஆரோக்கியத்தோடு வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சகோதரர்கள் ஜெபம் பண்ணுங்க, சகோதரிகள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் மாறட்டும். என்னை ஆசீர்வதிங்க, என் தொழிலை ஆசீர்வதிங்க, என்னுடைய வேலை காரியங்களை ஆசீர்வதிங்க. கேளுங்க. பார்க்கலாம். எல்லாரும் யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. நான் ஜெபத்தை நடத்துவதை விட நீங்கள் ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க வாயை திறந்து ஜெபிக்கிறத கேட்க ஆயத்தமா இருக்கிறார். எல்லாரும் 2 நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம். சத்தமா வெளியில இருக்கிறவங்க சகோதரர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். பொருளாதாரத்துல, சரீர சுகத்துல, குடும்பங்களில ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் ஜெபங்களை கேட்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய், உன்னை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவீர்கள். உங்களுடைய குடும்பம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த முதல் ஆராதனை, இன்றைக்கு இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இந்த ஆராதனையில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க ஜெபிக்கும் போது விடுதலை கர்த்தர் தர முடியும். உண்மையோடு ஜெபம் பண்ணுங்க, உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க, உரிமையோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா நான் மனுஷனை தேடி வரல, நான் பாஸ்டரை தேடி வரல, ஊழியக்காரரை தேடி வரல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. தடைகள் விலகட்டும் ஆண்டவரே, கிருபை உண்டாகட்டும். நீர் வல்லமை உள்ளவர், நீர் ஆச்சரியமானவர், நீர் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடு. கைத்தட்டி பாடுங்க பிள்ளைங்க எல்லாம். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. பாடுங்க. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவன், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். பாடுவோம். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹalleluya. சத்தமா கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya.